இப்போ வந்து தெரிஞ்சு பாருங்க, அது பழமையான கட்டடம், அந்த காலத்து கட்டடம். இப்போ அந்த கட்டடத்தை தான் போக போகிறோம். கல்லுமா கிடக்கு, உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுவர் எதுக்கு இருக்குன்னா, இதில் ஒரு ரூம்பு, இன்னொரு ரூம்பு சின்ன ரூம்பாக இருந்திருக்கு. அந்த ரூமுக்குள்ளே வேறு ஏதோ வச்சுருந்துருக்கு, பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் அந்த ரூம்பு, பார்த்துக்கோங்க. முள் அடைஞ்சு போய் கிடக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் இந்த மக்கள் வந்து இந்த நெல் மூட்டைகளை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்களாம். இதில் வரிசைக்காக இப்படி அடுக்கி வச்சுருப்பாங்களாம். என்ன அப்படின்னா, கோயில் கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் காட்டோடைய நெல் மூட்டைகளை பூரா 2 சைடும் இப்படி இந்த ரூமுக்குள்ளே தான் அடுக்கி வச்சுருப்பாங்களாம் அந்த காலத்தில். அதாவது ஒரு அக்கா அந்த மாதிரி சொன்னாங்க. அதை பார்த்துட்டு இந்த கட்டடம் எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், நெல் மணிகளை வந்து இதில் மூட்டையாக அடுக்கி பாதுகாத்து வச்சுருந்து வீட்டுக்கு கொண்டுட்டு போவாங்கன்னு அந்த அக்கா சொன்னாங்க. இந்த வரி ஒரு அந்த எவ்வளோ அழகாக இருக்கா. இன்னும் கல்லுக்கும் இங்கிட்ட ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, அது இடிஞ்சது கிடையாது. இது வந்து சன்னல் தான், சன்னல் மாதிரி வச்சது. இந்த பூச்சி இந்த கல் இந்த வரிசை கரெக்டாக வச்சுருக்காங்களா. இது வந்து அந்த சுற்று சுவர். மொத்தம் எத்தனை கல் வச்சுருக்காங்க? 1 2 3 4 5 6 கல் வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்போயே கொஞ்சம் சேதமாகி கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் அதை கட்டியிருக்காங்க, சுண்ணாம்பு வச்சு கட்டியிருக்காங்க. ஆனால் அதை அசைக்க கூட முடியல, அவ்வளோ வலுவாக இருக்குது. பாருங்கள் கூட பாருங்கள் எவ்வளோ வலுவாக இருக்குது கத்தியில், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் இந்த கட்டடம் வந்து பார்த்துக்கோங்க, சாதாரண ஒரு செங்கல் பாருங்கள், ஒரு செங்கல் அதே வரமாட்டுக்கு, அவ்வளோ வலுவாக இருக்குது, வரவே மாட்டுக்கு, அவ்வளோ வலுவாக இருக்குது. துண்டு துண்டாக நிற்கிது பாருங்கள், துண்டு துண்டாக நிற்கிது. ஆனால் அது வரமாட்டுக்கு, அவ்வளோ பிடிமானம், லேசான பிடிமானம் தாங்க, வர லேசாக தான் பிடிமானம் இருக்குது இதை சுற்றி. ஆனால் வரமாட்டுக்கு கல். இதில் வந்து 3 பாறை பிரிவாக இருக்குங்க. கோயிலுக்கு இது ஒரு பாறைங்க, இது கோயில் பாறை. இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து முட்டையோட வந்திருக்காங்க, ஒரு குடும்பத்திலேருந்து. மீண்டும் அடுத்த ஒரு கோயில் தளத்தோடு நம்ம சந்திப்போம். மீண்டும் இளைஞர்கள் கூட்டம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.